ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சாமி விளாக் தான். இன்னைக்கு என்னன்னா, அவர் ஆறுபடை வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இன்னைக்கு டிஷ்ஷு செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் சாமிக்காக நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக கேசரி, நல்ல ஒரு லெமன் கலரில் கேசரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன டிஷ்ஷுன்னு வாங்க பார்க்கலாம். அப்புறம் சுட சுட சாதம் அடிச்சிருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருந்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். அதனால் நான் இந்த மாதிரி உதிரி உதிரியான சூப்பரான சாதம் அடிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி அப்பளம், இந்த அப்பளம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் இந்த அப்பளமும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு வாரம் வெளியே போய் நாக்கெல்லாம் செத்து போய் வருவாங்க. டேஸ்ட்டு வெளியே ஹோட்டல் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குமோ தெரியாது. அதனால் இன்றைக்கி நம்ம கிளம்புறப்ப முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரைக்காவும் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி சேர்த்து ஒரு பொரியல். கத்திரிக்காய் நல்லா பொடி கத்திரிக்காவாக இருந்தது. அதை நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பரான நம்ம அவரைக்காய் கத்திரிக்காய் பொரியல். உங்களுக்கு இந்த டிஷ் வேணும்னா எனக்கு கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு நாள் செய்யும் போது உங்களுக்கு ரெசிபி போடுறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ரெசிபி எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சாம்பார் நல்லா சூப்பரான நெய் போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டு சூப்பரான சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேசரி நல்லா கேக் மாதிரி நமக்கு கட் பண்ண வர அளவுக்கு சூப்பரான கேசரி ரெடியாக இருக்குது. கொலன்னு இருக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கேசரி. அதனால் இந்த மாதிரி கேக் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் எடுத்து நான் சாமிக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுதான் நமக்கு இன்றைக்கி விலாகு. இது இனிமேல் நம்மளுடைய வீடியோஸில் சாமி எந்தெந்த கோயிலுக்கு போகிறாங்க என்னன்றதை நான் கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்ப சொல்லியிருக்கேன். அவர் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகிறாங்களோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அனுப்புவாங்க. அதெல்லாம் நான் ஒரு விலாகாக உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி போகிற கோயிலோடைய சாமிங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.